அதிகரிக்கும் மின்னல் மரணங்கள் முதல் தடுக்கும் வழிகள் வரை ஒரு தெளிவு பார்வை. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள கழுதூரில் மின்னல் தாக்கியதில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த 4 பெண்கள் அக்டோபர் 16 உயிரிழந்தனர். முன்னதாக அக்டோபர் 6 சென்னை பாடிக்குப்பம் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் கைபேசியில் பேசிக் கொண்டிருந்த இளைஞர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். கடந்த மார்ச் 11 உளுந்தூர்பேட்டை அருகே கீரனூரில் மின்னல் தாக்குதலால் 2 பேர் பலியாகினர். மின்னல் தாக்குதல் மரணங்களின் எண்ணிக்கை முன்பை விட அதிகரித்து வருவது கவனிக்கத்தக்கது. கடந்த 2024ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் 220 கோடி மின்னல் தாக்குதல்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அவற்றில் 73% புவிப்பரப்பை தாக்கியதாகவும் அமெரிக்காவில் உள்ள வைசாலா தேசிய மின்னல் கண்காணிப்பு வலைப்பின்னல் அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக அளவில் 50%க்கும் மேற்பட்ட மின்னல் தாக்குதல்கள் அமெரிக்கா, பிரேசில், ஆஸ்திரேலியா, காங்கோ, ஜனநாயக குடியரசு, இந்தோனேஷியாவில் நிகழ்வதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. 1967 முதல் 2020ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் மின்னல் தாக்குதலில் 1,10,309 பேர் உயிரிழந்ததாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் கூறுகிறது. இந்த காலகட்டத்தில் நேரிட்ட காலநிலை தொடர்பான மரணங்களில் இது 35.8% ஆகும். அதற்கு முந்தைய ஆண்டுகளை விட 1995, 2014 காலகட்டத்தில் மின்னல் தாக்குதல் 30 முதல் 40% வரை அதிகரித்ததாக கூறுகிறது இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு மையம். டெல்லியை சேர்ந்த பொதுநல அமைப்பு ஒன்று வெளியிட்ட ஆய்வறிக்கையில் 2000 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் மின்னல் தாக்குதலால் நிகழ்ந்த உயிரிழப்புகள் 96% அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 2019ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை 34% இருந்த மின்னல் தாக்குதல்கள் 2021ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை 19.5% குறைந்ததாக தெரிவிக்கிறது மின்னல் மீட்சி இந்திய பிரசார அமைப்பு. இந்த வித்தியாசத்துக்கு காரணமாக கரோனா பரவலை இந்த அமைப்பு சுட்டுகிறது. அந்த காலகட்டத்தில் காற்று மாசு குறைவாக இருந்ததும் வானிலை நிலையாக இருந்ததும் முக்கிய காரணிகள் என கருதப்படுகிறது. ஆனால் கடந்த மார்ச், ஏப்ரல் மாதங்களில் 12 மாநிலங்களில் மின்னல் தாக்குதல் உயிரிழப்புகள் அதற்கு முந்தைய ஆண்டுகளில் இதே காலகட்டத்தில் நிகழ்ந்தவற்றை விட 184% அதிகரித்திருப்பதாக டெல்லி அறிவியல் சுற்றுச்சூழல் மையம் தெரிவிக்கிறது. மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகம் வெளியிட்ட வருடாந்திர மின்னல் தாக்குதல் அறிக்கை 2023, 2024 மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்கத்தில் அதிக மின்னல் தாக்குதல் மரணங்கள் நிகழ்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக 75 முதல் 80% கிராமப்புற பகுதிகளே அதிகம் பாதிக்கப்படுகின்றன. வயலில் வேலை செய்த போது, கால்நடை மேய்த்த போது, மழைக்காக மரங்களின் கீழே ஒதுங்கி நின்ற போது மின்னல் தாக்கி மரணம் அடைந்தவர்கள் எண்ணிக்கையே இவற்றில் அதிகம். தமிழக அரசின் புள்ளி விவரப்படி 2021, 2022 29 பேர் மின்னல் தாக்குதலால் இறந்திருக்கின்றனர். அதிகமான தாக்குதல்கள் விழுப்புரம் பகுதியில் நிகழ்ந்திருக்கின்றன. மின்னல் தாக்குதலில் தமிழகத்தில் 2022, 2023ஆம் ஆண்டுகளில் முறையே 89, 81 பேர் உயிரிழந்திருப்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் கூறியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை பருவமழை இல்லாத மார்ச், ஏப்ரல் மாதங்களில் மழை பெய்யும் போது மின்னல் தாக்குதல் அதிகமாக இருக்கும். இப்போது இதர மாதங்களிலும் மின்னல் தாக்குதலால் உயிரிழப்புகள் ஏற்படுவதை அறிய முடிகிறது. மின்னல் என்பது மேகங்களுக்கு இடையே நிகழ்கின்ற அல்லது 2 மேகங்களுக்கும் தரைக்கும் இடையே நிகழ்கின்ற உடனடி மின்னிறக்கம், அதாவது எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஆகும். தற்போது மின்னல் தாக்குதல் அதிகரித்திருப்பதற்கு காலநிலை மாற்றமே காரணம் என்கிறது மத்திய புவி அறிவியல் அமைச்சகம். வெப்பச்சலனம் அல்லது இடி, மின்னல், மேக உருவாக்கத்துக்கு காலநிலை மாற்றம் காரணமாக உள்ளதாகவும் அதனால் காற்றில் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் அதிகமாவதாகவும் கூறப்படுகிறது. தரையின் மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிக்கிற போது காற்று இலகுவாக இருந்தால் அது மேலும் உயரும். அதிக வெப்பநிலையானது இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும் என்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். புவி வெப்பமாதலுக்கு அடுத்தபடியாக நகரமயமாக்கம், காடழிப்பு, நகர்ப்புற வெப்ப தீவு விளைவு, அதாவது அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட், தூசி படலம் அதிகரிப்பு உள்ளிட்டவை மின்னல் தாக்குதலை அதிகப்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களை காட்டிலும் நகர பகுதிகள் அதிக வெப்பமானதாக உள்ளன. கான்கிரீட் கட்டிடங்கள் அதிகமாக வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்கின்றன.
அதிகமான செறிவு மிக்க தூசி படலத்தால் காற்று மாசு அதிகரித்து அதன் விளைவாக மழைத்துளியின் அளவு குறைகிறது. இதனால் மேகத்திரளில் இருக்கும் பனிக்கட்டுகளின் எண்ணிக்கை அதிகமாகி அவற்றுக்கு இடையேயான மின் கடத்தும் திறன் அதிகமாகிறது. இது மின்னல் தாக்குதலுக்கான சாத்தியத்தையும் தீவிரத்தையும் அதிகப்படுத்துகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்திய வெப்பமண்டல வானிலை ஆய்வு மையத்தின் தாமினி செயலியானது 40 நிமிடங்களுக்கு முன்னதாக மின்னல் எச்சரிக்கையை விடுக்கிறது. தமிழக அரசின் TN ஸ்மார்ட் இணையதளம், TN அலர்ட் செயலிகள் இது போன்ற எச்சரிக்கைகளை வழங்குகின்றன. பனைமரங்கள் நடுவது, முன்னெச்சரிக்கை அமைப்புகளுடன் ஸ்மார்ட் கம்பங்களை அமைப்பது, அதிக அபாயம் உள்ள பகுதிகள் குறித்த வரைபடங்களை உருவாக்குவது உள்பட அறிவியல் பூர்வமான கண்காணிப்பும் தரவு துல்லிய தன்மை அதிகரிப்பும் அவசியம். அதுபோலவே தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கும் கீழ்மட்ட அளவிலான செயல்படுத்துதலுக்கும் உள்ள இடைவெளியை குறைத்தாக வேண்டும். இவற்றோடு மின்னல் தடுப்பு கட்டமைப்பில் அதிக முதலீட்டை ஈர்த்தாக வேண்டிய கடமை அரசுகளுக்கு உள்ளது. காலநிலை மாற்றங்களை தூண்டுகிற மனித செயல்பாடுகளை நிறுத்துவது மிக மிக முக்கியம்.